சாப்பிட்டதுக்கப்புறமா இது என்ன பொரியல்னு யாருக்குமே தெரியாது. வாங்க இன்றைக்கி பப்பாளி பொரியல் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பப்பாளி எடுத்துகிட்டு, இல்லை உங்களுக்கு என்ன மீடியம் சைஸ் பப்பாளி எடுத்துகிட்டு வெளியில் இருக்க பச்சை கலர் தூளை நல்லா நீக்கிட்டு நல்லா நம்ம கிரேட் பண்ணிடணும். நல்லா துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். ஸோ இது வேகட்டும். இது வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதை துருவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காவை நல்லா கீழே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிறேன். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சதை போட்டு நல்லா கிளறி எடுத்துடுறேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பப்பாளி காய் பொரியல். நீங்கள் சாப்பாடோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை வேறு சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். See you.